நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க குரு சார்ந்த விஷயம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். குரு அப்படிங்கிறவர் வக்ரம் பெறப்போகிறார். அது மட்டும் இல்லை, அதிசாரம் பெற்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயணம் பண்ண போகிறார். குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழு சுபர். அவரோட பார்வைக்கு அப்படி ஒரு பலன்கள் இருக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. குரு வாழ்பட்ட இடத்த குரு பார்த்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. அப்போ குரு அப்படிங்கிறவர் பார்க்கனா வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிசாரம் பெற்று வக்ரமும் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். குரு அப்படிங்கிறது முழுமையான சுபர். அது மட்டும் இல்லாமல் அவர் போகக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னாக்க கடகராசிக்கு தான் அவர் அதிசாரம் பெற்று போகிறார். அதிசாரம் பெற்று போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போ ஏற்படுது அப்படின்னா, வருகின்ற அக்டோபர் 19ஆம் தேதி அவர் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பயணம் மேற்கொள்கிறார். கடகராசியிலே பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 டிசம்பர் 4 வரையுமே கடகராசியில் வக்ரம் பெற்றிருப்பார். அடுத்து டிசம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க மறுபடியும் மிதுன ராசிக்கு வக்ரவ பயணத்தோடவே பார்த்தீங்கன்னா மார்ச் 26ஆம் தேதி வரையுமே வக்ரவமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்க குருவால் பாதிக்கப்பட்டவங்க, குரு பார்வை இல்லாதவங்க, குருவோட சுபத்தன்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலைகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் குரு பகவான். கவனமாக கேளுங்க, முழுமையாக கேளுங்க. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆமாம், இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சிம்ம ராசி, காலபுருஷனின் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் எத்தனாவது ராசி? 5வது ராசி. எதையும் துணிச்சல் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இயற்கையாகவே நம்ம தனித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு உண்டு. எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம்ம ரொம்ப இலகுவாக கையாளுவோம். ஆமாம், இலகுவாக கையாளக்கூடிய திறன், தனித்திறன் அப்படிங்கிறதும் நமக்கிட்ட உண்டு. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது, என்ன விதமான மாற்றங்கள், முன்னேற்றங்களை இது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இப்போ சிம்மராசியை பொறுத்த வகையில் சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனியாக இருக்கிறார். ராசியிலேயே கேது பகவான் குழப்பத்தை உருவாக்குறார். 7ஆம் இடத்துல ராகு பகவான் அப்படிங்கிறது போட்டிகளை உருவாக்குகிறார். 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா தடை தாமதத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் தான் நமக்கு சாதகமாக இருந்தார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அவர் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பாக இருந்த காலகட்டம் இந்த காலகட்டம். யாருக்கு? சிம்ம ராசிக்கு பாதுகாப்பாக இருந்தார். பணவரவை தரக்கூடியவர், லாபஸ்தான அமைப்புகளில் இருந்தார். இப்போ அவர் திடீர்னு அதிசாரம் பெற்று வக்ரகதி நிலையை அடைகிறார். அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 19 நவம்பர் 11 வரை பார்த்தீங்கன்னா உச்சம் பெறார். எங்கே? உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெறார். உச்சம் பெற இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர் செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தடை தாமதத்தை மட்டும் அவர் பார்த்தீங்கன்னா சரி செய்கிறார். சனி பகவான் ஏற்படக்கூடிய தடை தாமதம் பிரச்சனைகளை கொஞ்சம் சரி செய்கிறார். 22 நாட்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறார். ஆனால் திரும்பவும் அவர் என்ன நடந்துச்சு அப்படின்னா உச்ச வக்ரகதி நிலையை அடைகிறார். எங்கே? 12ஆம் இடத்துல உச்ச வக்ரகதி நிலையை அடைகிறார். அப்போ உச்ச வக்ரகதி நிலையை அடைகிற இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம திட்டமிடாத சில செலவுகள் நமக்கு நிறைய வரக்கூடிய அமைப்பு இருக்குது. எதிர்பாராத செலவுகள். ஆமாம், அதே போல் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அலைச்சல் திரிச்சலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுக்குறார். பிறகு அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வக்ரகதி நிலையில் இருந்தவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்கே திரும்பிடுவார். எந்த காலகட்டம்?
உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசிலே திரும்ப போய் பயணம் பண்ணுறாரு. ஆனால் என்ன செய்கிறாருன்னா வக்ரகதி நிலையிலே இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் வக்ரவம் பெற்று இருக்கிறதுனால இந்த பழைய விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள், ஏற்கனவே நீங்கள் செஞ்சு வச்சுருந்தது, ஆமாம் பண்ணினது, வருமா வராதான்னு எதிர்பார்த்துருந்தது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் அவ்வளவு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் எதிர்பாராத செலவுகளும் வருத்தங்களும் கொஞ்சம் வந்து போகக்கூடிய அமைப்பை சிம்மராசிக்கு கொடுக்குறாரு. என்னென்னா பாதுகாப்பாக இருந்ததே அவர் தான், இப்போ அவரே வக்ரகதி ஆனதுனால அதுவும் பார்த்திங்கனாக்க லாபஸ்தானத்தில் வக்ரகதி நிலை அடைகிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், உங்களோட உடல் ஆரோக்கியத்துலேயும் ஒரு கூடுதல் கவனம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த குரு வக்ரகதி நிலை அதிசாரம் வெற்று வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதுவும் உச்சம் பலத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூடுதல் கவனம், உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறதும் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், பார்த்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. ஒரு சேலஞ்சிங்கான பீரியடாக தான் இந்த பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஆமாம், சேலஞ்சிங்கை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு தசாபுத்தி அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய சிரமத்தை கொடுத்துறாது. ரொம்ப அற்புதமாக தான் இருக்கும், சிறப்பாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமாம், இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. கூடுதல் தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் கொடுத்து அதற்கான தெளிவான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை பார்த்தோம்னாக்க நம்ம கோச்சார ரீதியான அதிசார குரு பயிற்சி மற்றும் வக்ரவ பலன்கள், குரு வக்ரவ பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு லக்கணம் தொடர்பான உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, எதிர்காலம் தசாபுத்திகள் எப்படி இருக்குது, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, ஆமாம் யோகமான திசை அமைப்புகள் எது, ஆமாம் வேலை, தொழில், வருமானம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவை அனைத்தும் ஒரு தெளிவான கிளாரிட்டியில் திடீர் அதிர்ஷ்டம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் ஒரு முழுமையான ஜாதக பலன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.